ஸோ ஓல்டு புக்கு 6th ஃபஸ்ட்டு டைம் பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய போர்ஷன்னு பார்த்தோம்னா, வாழ்த்தில் வந்து ராமலிங்க அடிகளாருடைய பாடல் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஸோ திருக்குறளுமே நமக்கு சிலபஸில் இருக்குது. ஊவேசா, அதுக்கப்புறம் நாலடியார், நான்மணிக்கடிகை இதெல்லாம் நமக்கு சிலபஸில் இருக்குது. அந்த ஒரு போர்ஷன்ஸை மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தா போதும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா ராமலிங்க அடிகளாருடைய ஒரு வாழ்த்து இருக்குது. ஸோ இந்த கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், எண்ணில் கலந்தே இருக்கிறான். இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா ராமலிங்க அடிகளாரை பொறுத்தவரைக்கும் பாடல் வரியுமே கேட்குறாங்க. ஸோ இந்த வரி இன்னமும் கேட்காம இருக்காங்க. ஸோ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் இந்த பாடல் வரியெல்லாம் எடுத்து கேட்பாங்க. ஸோ அதனால் படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், எண்ணில் கலந்தே இருக்கிறான். ஸோ என்ற வரிகளை பாடியவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார். ஸோ அதை விட ரொம்ப முக்கியம் எதுனா, ராமலிங்க அடிகளாரை பொறுத்தவரைக்கும் நூல் குறிப்பு தான் நமக்கு முக்கியம். ஏன்னா அதிகபட்சமான கொஷின்ஸ் நமக்கு எந்த ஒரு ஏரியாவிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ ராமலிங்க அடிகளாருடைய சிறப்பு பெயர் பார்த்தோம்னா திருவருட்பிரகாச வள்ளலார். ஸோ அவர் பிறந்த மாவட்டம் தான் கடலூர் மாவட்டம். அவர் பிறந்த ஊர் பார்த்தோம்னா மருதூர். ஸோ அவரது பெற்றோர்னு பார்த்தோம்னா ராமையா, சின்னம்மையார். அவர் எழுதிய நூல்கள் பார்த்தோன்னா 2 ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். ஸோ அவருடைய பாடல்கள் வந்து என்ன தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம்னா திருவருட்பா. ஸோ அவர் வந்து என்ன ஒரு நெறியை வழங்கினார்னு பார்த்தோம்னா சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார். ஸோ மத நல்லிணத்திற்காக சமரச சன்மார்க்க சங்கத்தையும், பசி துயர் போக்க அறச்சாலையையும், அறிவு நெறி விளங்க ஞான சபையும் நிறுவியவர். ஸோ இது மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம், இல்லை சரியான இணையிலுமே நமக்கு கேட்கலாம். மத நல்லிணத்திற்காக இந்த சமரச சன்மார்க்க சங்கத்தையும், பசி துயர் போக்க அறச்சாலையையும், அறிவு நெறி விளங்க ஞான சபையும் நிறுவியவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார். ஸோ அதுக்கப்புறம் அவருடைய ஃபேமஸான கோட்ஸ் வந்து பார்த்தோம்னா, இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய கருணை மனம் கொண்டவர் யாருன்னு பார்த்தோம்னா ராமலிங்க அடிகளார் தான். வடலூரில் தான் சத்திய தர்மசாலை நிறுவி இருப்பார். ஸோ இவருடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ தான், ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸோ அவருடைய பிறந்த தேதியும் கேட்பாங்க, இறந்த தேதியுமே வந்து கேட்பாங்க. ஸோ இவருக்கு மட்டும் இதெல்லாம் படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ 5/10/1823 பிறந்திருப்பார். 30/1/1874 வந்து இறந்திருப்பார். ஸோ ராமலிங்க அடிகளார் வந்து மருதூரில் தான் பிறந்திருப்பார். ராமலிங்க அடிகளாரது பாடல்கள் வந்து திருவருட்பா எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது. ஸோ அடுத்ததாக நமக்கு திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் இருக்கோ இல்லையோ எல்லா திருக்குறளுமே படிங்க. ஏன்னா யூனிட் 8ன்ற ஒரு போர்ஷன் நமக்கு இருக்குது. அங்கேயுமே திருக்குறள் வந்து சரியாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் எல்லா திருக்குறளுமே படிக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அன்புடைமை என்ற அதிகாரம் நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். ஸோ அன்பை வந்து அடைத்து வைக்க தாய்ப்பால் கிடையாது. அந்த அன்புக்கு உரியவரது துன்பத்தை பார்த்ததுமே அந்த அன்பு கொண்டவரது கண்ணீர் வந்து வெளிப்பட்டு நிற்கும். ஸோ அன்பை வந்து அடைத்து வைக்க தாய்ப்பால் கிடையாது. ஸோ அந்த அன்புக்கு உரியவரது துன்பத்தை பார்த்ததுமே அந்த அன்பு கொண்டவரது கண்ணீர் வந்து வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு. ஸோ இதில் ஆர்வலர் அப்படின்னா அன்பு உடையவர், புன்கணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். ஸோ அன்பு இல்லாதவர் எல்லாம் தமக்குரியார், அன்புடையவர் என்பும் உரியார் பிறருக்கு. ஸோ அன்பு இல்லாதவர் வந்து எல்லா பொருளுமே தமக்கு மட்டும் தான் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடியவராக இருப்பாங்க. ஸோ அன்பு கொண்டவர்கள் மட்டும்தான் தன்னுடைய உடல், பொருள், ஆவி எல்லாமே மற்றவங்களுக்கானது அப்படின்னு எண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து அந்த 3 வார்த்தை முக்கியம். அன்பில்லாதவர் எல்லா பொருளுமே தனக்குரியது என்பார், அன்பு உடையவர் மட்டும்தான் தன்னுடைய உடல், பொருள், ஆவி இந்த 3மே முக்கியம். ஸோ அடுத்ததாக என்பு அப்படின்னா எலும்பு என்று பொருள்படும். ஸோ அன்போடு இழந்த வழக்கு என்ப ஆறு உயிர்க்கு என்போடு இழந்த தொடர்பு. ஸோ உடம்போடு உயிர் இணைந்து இருப்பது போல வாழ்க்கை நெறியோடு அன்பு என்பது இணைந்திருக்கிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்றாரு வள்ளுவர். அன்போடு இழந்த வழக்கு. ஸோ வந்து வாழ்க்கை நெறி என்பது அன்போடு இணைந்திருக்கிறது. அதுதான் ஃபஸ்ட்டு லைனுக்கான ஒரு பொருள். ஆறு உயிருக்கு என்போடு இழந்த தொடர்பு. ஸோ உடம்பு என்பது உயிரோடு இணைந்திருக்கிறது. ஸோ ஆறு உயிர் அப்படின்னா அருமையான உயிர் என்று பொருள்படும். ஸோ அடுத்த ஒரு குறள் பார்க்கலாம். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு. ஸோ அன்பு என்பது ஆர்வத்தை உண்டாக்கும், அந்த ஆர்வம் தான் நட்பு கொள்ள வைக்கும். அதாவது அன்பு என்பது விருப்பத்தை உண்டாக்கும், அந்த விருப்பமே மற்றவர்கள் மீது நட்பு கொள்ள வைக்கும். ஸோ ஆர்வம்னா விருப்பம் என்று பொருள்படும், நண்புனா நட்பு என்று பொருள்படும். ஸோ அதுக்கு அடுத்த ஒரு குறள் பார்ப்போம். அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. ஸோ உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அன்போடு பொருந்தி வாழ்க்கை மேற்கொள்பவர்கள் தான் வந்து உலகத்தில் மகிழ்ச்சி உடையவராக இருக்காங்க அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிட்றாரு. ஸோ இந்த ஒரு லைன் மட்டும் நமக்கு கேட்கலாம். உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் யாருன்னா அன்போடு பொருந்தி வாழ்க்கை வாழ்பவர் அப்படின்ன மாரி நமக்கு ஆப்ஷனில் இருக்கும்.
ஸோ இது இந்த திருக்குறள் வந்து எடுப்பாங்க. ஸோ எப்படி கேட்பாங்கன்னா, உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் யார் என்று கேட்பாங்க. கேட்டாங்கன்னா, ஸோ அன்போடு பொருந்தி வாழ்க்கையை மேற்கொள்பவர் அப்படின்ற மாரி நமக்கு ஆப்ஷனில் இருக்கலாம். ஸோ பார்த்தோம்னா, வையகம் அப்படின்னா உலகம் என்று பொருள்படும். ஸோ அடுத்து ஒரு குறள் போகும். ஸோ அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார், மரத்திற்கே அஃதே துணை. ஸோ இந்த திருக்குறள் நமக்கு யூனிட் 8ல் கேட்டிருக்காங்க. அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. ஸோ அன்பு என்பது அறியாதவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அன்பு என்பது அறத்துக்கு மட்டும்தான். ஆனால் அந்த அன்பு என்பது வீரத்திற்கும் துணையாக இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இதில் மரம் அப்படின்னா வீரம் என்று பொருள்படும். கருணை, வீரம் இந்த இரண்டுக்குமே அன்பு தான் அடிப்படை. ஸோ அன்பு என்பது எது இரண்டுக்கும் அடிப்படை அப்படின்னா கருணை மற்றும் வீரம். ஸோ என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். ஸோ எலும்பு இல்லாத உயிர்களை வந்து வெயில் வந்து சுட்டெரித்து அழிக்கும். ஸோ அதே மாதிரி அன்பு இல்லாத உயிர்களை அறம் என்பது அழிக்கும். ஸோ இது கேட்கலாம். ஸோ அன்பில்லாத உயிர்களை அழிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா அறம். ஸோ எலும்பில்லாத உயிர்களை அழிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா வெயில். ஸோ அன்பில்லாத உயிர்களை அழிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா அறம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, வன்பார்க்கண் வற்றல் மரம் தளித்தற்று. ஸோ வந்து பாலைவனத்தில் காய்ஞ்சு போன மரம் என்பது துளிர்க்காது. அதே மாதிரி நெஞ்சத்தில் அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கை என்பதுமே மலராது அப்படின்ற மாதிரி வள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. ஸோ இதை விட நமக்கு வந்து இந்த பிரித்தெழுதுகளில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எக்ஸாம்ஸில் நமக்கு கேட்பாங்க. ஸோ அன்பகத்தில்லா அப்படின்னா அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா. வன்பார்க்கண்ணா வன்பால் ப்ளஸ் கண். அதுக்கப்புறம் தளித்தற்று அப்படின்னா தளிர்த்து ப்ளஸ் அற்று. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. ஸோ வந்து அகத்துறுப்புனா அன்பு. ஸோ வந்து உடல் நமக்கு வந்து புறத்துறுப்பு அப்படின்னா வந்து நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த கை கால் இது எல்லாமே. ஸோ அன்பு இல்லாதவருடைய உடலில் கை கால் இதெல்லாம் இருந்து என்ன ஒரு பயன் அப்படின்ன மாரி வள்ளுவர் வந்து கேட்குறாரு. ஸோ அப்போ அன்பு தான் இருக்கணும் அப்படின்ன மாரி முதன்மைப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த திருக்குறள் வந்து எப்படி நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னா, இந்த புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. ஸோ இதை மட்டும் கேட்பாங்க. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அப்படின்றத மட்டும் கொடுத்துட்டு, ஸோ இந்த குறள் வந்து எதை குறிப்பிடுறது, எதை மீன் பண்ணுது அப்படின்ன மாதிரி கேட்பாங்க. ஸோ அன்பு, ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அகத்துறுப்பு அப்படின்னா மனதினது உறுப்பு என்று பொருள்படும். ஸோ அன்பின் வழிவது உயர்நிலை, அஃதில்லார்க்கு என்பதோல் போர்த்திய உடம்பு. ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, அன்பு இருக்கக்கூடிய உடம்பு மட்டுமே உயிர் உள்ளது அப்படின்றாரு. அந்த அன்பு இல்லாத ஒரு உடல் என்பதுன்னா வெறும் தோல் மூடப்பட்ட எலும்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அன்பின் வழிவது மட்டுமே உயர்நிலை, அந்த அஃதில்லார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. ஸோ உடம்பில் அன்பு இருந்தால் மட்டும்தான் அந்த உடலுக்கு உயிர் இருக்குது. அந்த உடலில் வந்து அன்பு இல்லை அப்படின்னா வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்பு அப்படின்ன மாரி குறிப்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பொது தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு திருக்குறளிலிருந்து கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா மேக்ஸிமம் ஸோ இவருடைய நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி தான் கேட்டிருக்காங்க இது வரைக்காலும். ஆனால் யூனிட் 8ன்ற போர்ஷனில் தான் திருக்குறள் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கிறாங்க. ஸோ திருவள்ளுவரது காலம் அப்படின்னா கிமு 31 தான். ஸோ அவருடைய ஊர் பெயர், அவருடைய அடையாளங்கள் எதுவுமே வந்து இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சென்னா போதர், தெய்வப்புலவர், நாயனார். ஸோ அவருடைய அப்புறமா வந்து திருக்குறள் வந்து பார்த்தோன்னா 3 பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. அதாவது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. ஸோ திருக்குறளில் 133 அதிகாரங்கள் இருக்குது. அந்த அதிகாரத்திற்கு 10 குறள்கள் வீதம் 1330 குறள்கள் இருக்கிறது. ஸோ திருக்குறள் என்பது 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று தான். ஸோ இது வந்து திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் பார்த்தோம்னா முப்பால், பொதுமறை, தமிழ்மறை என்றெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதேமாரி திருக்குறள் எவ்வாறு போற்றப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல்னா திருக்குறள் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நடப்பு ஆண்டாக கூட ஸோ ஒரு 31 ஆட் பண்ணோம்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்ன மாதிரி வரும். ஸோ திருக்குறள் இயற்றியவர் யாருன்னா திருவள்ளுவர்னு தெரியும். திருக்குறள் வந்து 3 பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. திருக்குறள் வந்து உலக பொதுமறை என்று போற்றப்படுது. திருக்குறள் வந்து 133 அதிகாரங்கள் கொண்டுள்ளது. ஸோ திருக்குறள் வந்து 11 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்று தான். அன்பில்லாதவர் எல்லாம் தமக்கு உரியார், அன்பில்லாத எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியார் பிறருக்கு. ஸோ என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். ஸோ வந்து இந்த திருக்குறள் தான் எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் என்பது சுட்டெரித்து அழிக்கும், அன்பு இல்லாத உயிர்களை அறம் என்பது அழிக்கும். ஸோ அதான் அதற்கான பொருள் அது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா ஊவேசா.
ஸோ எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் தான் மார்க் பண்ணியிருப்பேன் நான். ரொம்ப அதிகமாகலாம் மார்க் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இது கேட்பாங்க. ஓலைச்சுவடிகளில் வந்து பார்த்தோன்னா பழைய காலத்தில் வந்து ஓலைச்சுவடிகளில் அந்த புள்ளி இருக்காது. ஓலைச்சுவடி எழுத்துக்களில் புள்ளி இருக்காது. அதேமாரி இந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடுமே இருக்காது. ஸோ ஓலைச்சுவடி எழுத்துக்களில் புள்ளி வச்சுருக்க மாட்டாங்க. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. ஸோ தமிழ் தாத்தா என்று அழைக்கக்கூடியவர் யாருன்னா உவேசா. ஸோ அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம். இது நமக்கு ப்ரீவியஸ் இயரில் எடுத்திருக்காங்க கொஸ்டின். ஸோ குறிஞ்சிப்பாட்டில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா 99 வகையான பூக்களின் பெயர்கள் வந்து இடம்பெற்றுள்ளது. குறிஞ்சிப்பாட்டுன்ற நூலில் 99 வகையான பூக்கள் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. ஸோ ஓலைச்சுவடிகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது பாதுகாத்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த கீழ் திசைச்சூடி நூலகம் சென்னை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஸோ எங்கே அதிகமாக இருக்குது ஓலைச்சுவடினா இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான். ஸோ அதுக்கப்புறம் மற்ற இடங்களை நம்ம கொஞ்சம் பேசிக்காக பார்த்து வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். கீழ் திசைச்சூடி நூலகம் எங்கே இருக்குன்னா சென்னை இருக்குது. அதுக்கப்புறம் அரசு ஆவண காப்பகம் அதுவுமே சென்னை தான். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா சென்னையில் தான் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து ஓலைச்சுவடிகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா குறிஞ்சிப்பாட்டு வந்து 10 பாட்டில் நூல்களில் ஒன்று தான். ஸோ குறிஞ்சிப்பாட்டு அந்த பாடலுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா கபிலர். ஸோ அதுக்கப்புறமா உவேசாவுடைய நூல் குறிப்பு தான். ஸோ உவேசா வந்து பிறந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டம். அவர் பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தமதானாபுரம். அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா வெங்கடரத்தினம். அவருடைய ஆசிரியர் பெயர் பார்த்தோம்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அவருடைய ஆசிரியர் அதாவது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் உவேசாவுக்கு வச்ச பெயர் தான் சாமிநாதன். அவருடைய அந்த உவேசாவுடைய விரிவாக்கம் பார்த்தோம்னா உத்தமதானாபுரம் வெங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். ஸோ உவேசாவுக்குமே நீங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ அதனால் அவருடைய பர்த் டேட்டு டெத் டேட்லாம் கூட எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லது. ஸோ 19/2/1855 ஆண்டு பிறந்திருப்பார். ஸோ 28/4/1942 இறந்திருப்பார். ஸோ அதை விட ரொம்ப இது முக்கியம். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்தோன்னா எந்த இதழில் எழுதியிருப்பாருன்னா ஆனந்த விகடன்ற இதழில் எழுதியிருப்பார். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு எந்த இதழில் எழுதினாருன்னா ஆனந்த விகடன். அவருடைய வாழ்க்கை வரலாறுடைய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா என் சரிதம். ஸோ இதே மாதிரி என் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது. அது யார் எழுதினது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ உவேசாவின் வாழ்க்கை வரலாறு ஆனந்த விகடனில் எழுதியிருப்பார். அவருடைய வாழ்க்கை வரலாறு எந்த நூலாக வெளிவந்ததுன்னு பார்த்தோம்னா என் சரிதம். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா 1942 தான் உவேசா நூல் நிலையம் சென்னையில் பெசன்ட் நகரில் ஏற்படுத்தியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உவேசா அவர்களது தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஜியு போப்பும் சூலியல் வின்சோனும் பாராட்டியிருப்பாங்க. ஸோ ஜியு போப்பும் சூலியல் வின்சோன். உவேசாவை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யாருன்னா ஜியு போப்பும் சூலியல் வின்சோனும். ஸோ நடுவண் அரசு உவேசாவுக்கு வந்து 2006 அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்கும். ஸோ நமக்கு வந்து குரூப் 4 இது வரைக்காலம் வந்து குரூப் 4னா குரூப் 4ஆ குரூப் 2ஆன்னு சரியாக தெரியல. ஸோ ஆனால் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. ஸோ 8 தொகை 10 பாட்டு வந்து பதிப்பிச்சவர் யாருன்னா உவேசா. இது வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஏன்னா மீதி பாயிண்ட்ஸ்லாம் நிறைய கேட்டுட்டாங்க உவேசாவை பொறுத்தவரைக்கும். இதுலேருந்து கேட்காத பாயிண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப கம்மி தான். இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் எதனால் நமக்கு உவேசாவிலேருந்து இந்த லெசன்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ இதை மேட்ச் த ஃபாலோவிங் பண்ண சொல்லுவாங்க. இப்போ 8 தொகைனா 8 நூல்கள் தான் இருக்குது. 10 பாட்டுனால 10 ஈஸியாக தெரியும். சிவக சிந்தாமணி ஒன்று தான், சிலப்பதிகாரம் ஒன்று தான், மணிமேகலையுமே ஒன்று தான். ஸோ ஆனால் இந்த புராணங்கள் வந்து பார்த்தோன்னா 12, உலா 9, கோவை 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 3. ஸோ இதை கொடுத்துட்டு இதை மேட்ச் த ஃபாலோவிங் பண்ண சொல்லலாம். ஸோ இதை பார்த்து வச்சுக்கிட்டால் நல்லது. புராணங்கள் வந்து 12, உலா வந்து 9, கோவை வந்து பார்த்தோன்னா 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி வந்து 3, மும்மணி கோவை 2. ஸோ அதேமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் எல்லாமே முக்கால்வாசி வந்து இந்த இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு சிவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை இதெல்லாம் தான் வந்து உவேசா வந்து பதிப்பிச்சிருப்பார். ஸோ அடுத்ததாக வந்து உவேசாவின் நினைவு இல்லம் எங்கே இருக்குன்னா உத்தமதானாபுரத்தில் தான் இருக்குது. ஸோ நடுவண் அரசு தான் 2006 அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இந்த பிரித்தெழுதுக இதை பார்த்தோம்னா ஓலைச்சுவடி, அதுக்கப்புறம் தமிழ் பணி, குறிஞ்சிப்பாட்டு. ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே நீங்கள் பிரிங்க பார்க்கலாம். ஓலை ப்ளஸ் ஓடி, தமிழ் ப்ளஸ் பணி, குறிஞ்சி ப்ளஸ் பாட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாணி. ஸோ 10 பாட்டு. ஸோ இங்கே இப்போ என்பது வரும் ஏன்னா இது இருபெயரொட்டு பண்பு தொகை.
இரு பெயர் விட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அதனால் இங்கே இப்பு என்பது வரும். ஸோ அதுக்கப்புறம் ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியவர் யாருன்னா உவேசா தான். உவேசாவின் வாழ்க்கை வரலாறு டேஷ் என்றனா ஸோ என் சரிதம் தான். ஸோ உவேசாவின் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை தான் மேற்கொண்டிருப்பார். உவேசா பிறந்த ஊர் வந்து பார்த்தோன்னா உத்தமதானாபுரம். ஸோ உவேசா அவர்களை நாம் வந்து தமிழ் தாத்தா ஸோ அப்படின்னு தான் வந்து அழைக்கப்படுறோம். ஸோ அடுத்ததாக வந்து உவேசாவில் கேட்டிருக்கக்கூடியது எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்ததாக இது ஜஸ்ட்டு நமக்கு ஏன்னா கலைகள் அப்படின்னு சிலபஸில் நமக்கு இருக்கிறதுனால ஸோ இது கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை நம்ம என்ன சொல்லணும்னா ஓரிகாமி. காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஓரிகாமி. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஸோ நமக்கு இன எழுத்துக்கள் இருக்குதுன்னு படிச்சிருப்போம். இதெல்லாம் நியூ புக்கில் இருக்குது நமக்கு. ஸோ அந்த வல்லின 6 எழுத்துக்களுக்கும் மெல்லின எழுத்துக்கள் வந்து இன எழுத்துக்களாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு பார்ட்டு ஆளை பொறுத்தவரைக்காலும் பொருந்தாததை தேர்ந்தெடுத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி சிலபஸில் இருக்குது. அதனால் எதனாச்சும் இந்த 4 இதில் கொடுத்துட்டு வேறு எதனா ஒன்று மாற்றி வைக்கலாம். ஸோ அதை நமக்கு ஆப்ஷன்லேருந்து ஒமிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இது பிரித்து எழுதுகளை. ஸோ தமக்கு உரியர் அப்படின்னா தமக்கு ப்ளஸ் உரியர் அப்படின்ற மாதிரி பிரித்து எழுதணும். ஸோ அன்பினம்னா அன்பு ப்ளஸ் ஈனம். நியல் அருமைனா நியல் ப்ளஸ் அருமை. ஸோ வழக்கு என்பன வழக்கு ப்ளஸ் என்ப. புறத்துறுப்புனா புறத்து ப்ளஸ் உறுப்பு. தரம் இல்லை அப்படின்னா தரம் ப்ளஸ் இல்லை. ஸோ முயற்சிக்கு நோய் வந்து தடை இல்லை. ஸோ 87 வயது வரை உவேசா தமிழுக்காகவே உழைத்தார். முயற்சிக்கு வயது வரம்பு கிடையாது. ஸோ கவலையை மறக்க உரிய வழி ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுவது. முயற்சி திருவினையாக்கம் இது ரொம்ப முக்கியம். இந்த முயற்சி திருவினையாக்கம் ஸோ ஔவையாரா திருவள்ளுவரா? ஸோ திருவள்ளுவர் தான் கரெக்டான ஆன்சர் அதுக்கு. ஸோ அடுத்ததாக திருவருட்பா பிரித்து எழுதுக. ஸோ திருக்கூட்டல் அருள் ப்ளஸ் பா. திரு ப்ளஸ் அருள் ப்ளஸ் பானா திருவருட்பா. ஸோ என்பில் அதனை என்பு ப்ளஸ்ஸு இல்லு ப்ளஸ்ஸு அதனை என்பில் அதனை. ஸோ வையம்னா உலகம் என்று பொருள்படும். மரம்னா வீரம் என்று பொருள்படும். உலக பொதுமறை என போற்றப்படுது எதுனா திருக்குறள் தான். ஸோ தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யாருன்னா உவேசா. ஸோ அடுத்ததாக நாலடியார் வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது. கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா வரும். இந்த பாடல் வரியுமே முக்கியம்தான். ஸோ நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கறியினாயினும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா நாலடியார் தான். நாலடியார் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா சமண முனிவர்கள் தான். ஸோ நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். ஸோ நாலடியாரை எழுதியவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா சமண முனிவர்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த பாடல் வரிகள்லாம் ரொம்ப தேவையில்லை. ஸோ சொற்பொருள் மட்டும் பார்த்துருவோம். ஸோ நன்கணியார் அப்படின்னா நன்கு ப்ளஸ் அணியார். அணியார் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். ஸோ இது எப்படி கேட்கலான்னா ஸோ அணியார் என்பதற்கு வந்து எதிர்ச்சொல் காண்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அணியார் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். ஸோ எதிர்ச்சொல் கேட்டாங்கன்னா ஸோ விலகி இருப்பவர் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆப்ஷனில். ஸோ அடுத்ததாக செய் அப்படின்னா வயல் என்று பொருள்படும். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் நாலடியார். ஸோ 400 பாடல்களை கொண்டது. அதேமாதிரி 11 கீழ்கணக்கு நூல்கள்னாலே மேக்ஸிமம் அறக்கருத்துக்கள் நிறைந்ததாக தான் இருக்கும். ஸோ நாலடியாருக்கான ஒரு வேறு பெயர் வந்து பார்த்தோம்னா நாலடி 400. அதை எழுதியவர் யாருன்னா சமண முனிவர்கள். ஸோ அதேமாரி வந்து இது ஜஸ்ட் ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஸோ சங்க நூல்கள் தான் வந்து 10 பாட்டும் 8 தொகையும். ஸோ இதுதான் வந்து 11 மேல் கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படும். ஸோ 11 மேல் கணக்கு நூல்கள்லாம் 10 பாட்டு 8 தொகையும். ஸோ அதுக்கடுத்தது சங்க காலத்திற்கு பிறகு தோன்றிய நூல்கள் தான் 11 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ அது 11 அப்படின்னா 18 என்று பொருள்படும். ஸோ 11 கீழ்கணக்கு நூல்கள் பொறுத்தவரைகளும் பெருசாக எல்லாமே வந்து அறநூல்களாக தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து இது பாரத தேசம். இந்த பாடல் பாடியவர் யாருன்னா பாரதியார். ஸோ ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் என்ற பாடல் பாடியவர் யாருன்னா பாரதியார். ஸோ அதிலேருந்து அதெல்லாம் கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ இது கேட்பாங்க ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று பாடியவர் யாருன்னா மகாகவி பாரதியார். அடுத்ததாக வந்து சொல்லும் பொருளை பார்த்துருவோம். ஸோ வன்மை அப்படின்னா கொடை என்று அழைக்கப்படும். ஸோ உழுபடைனா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். கோணினா சாக்கு. ஞாலம்னா உலகம். தமிழ் மகள் அப்படின்னா ஔவையார். ஸோ சொற்பொருள் பொறுத்தவரைகளும் நமக்கு புது புக்கில் இருந்தே வந்து கேட்டுருவாங்க. பழைய புக்கில் சொற்பொருள்லாம் அந்தளவுக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு சும்மா வந்து இம்பார்ட்டண்ட்டை மட்டும் மார்க் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நூல் குறிப்பு வந்து ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ பாட்டுக்குரு புலவன் பாரதி இது ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. விடுதலை போராட்ட வீரரும் பாரதியார் தான், இதுவுமே கேட்டுட்டாங்க. ஸோ வெள்ளி பனிமலை மீது உலாவும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டுட்டாங்க. ஸோ பாரதியாருடைய அந்த பிறந்த தேதி இறந்த தேதியுமே நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ 11/12/1882 பிறந்திருப்பார்.
11/9/1921 இறந்திருப்பார். ஸோ இங்கே பார்த்தா தெரியும், பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி, வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம் என்று அந்த 2 வரியுமே கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில். ஸோ வலசை போதல்னால் பறவைகள் இடம்பெயர்தல் தான் அது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பறவைகள் புகலிடங்கள், ஸோ தமிழுக்குன்னு கிடையாது. ஸோ நமக்கு வந்து எதனா ஜஸ்ட்டு தமிழிலே கூட நமக்கு பொறுத்துக்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தோன்னா கேட்கலாம். சில மாவட்டங்கள் கொடுத்துட்டு பக்கத்தில் அந்த சரணாலயங்கள் வந்து கேட்கலாம். ஸோ கரிக்கிரி அது கரிக்கிளி வந்து பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ அதேமாரி மேல் செல்வனூர் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டம். பழவேற்காடு திருவள்ளூர் தெரியும். உதய மார்த்தாண்டம் எங்கே இருக்குன்னா திருவாரூர் மாவட்டம். வடூர் வந்து தஞ்சாவூரில் இருக்குது. காரைவெட்டி எங்கே இருக்குன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்குது. வேட்டங்குடி சிவகங்கை. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா ஈரோடு. கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் திருநெல்வேலி. கோடியக்கரை எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம். ஸோ ஜஸ்ட் ஒரு பேசிக்காக சும்மா ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் கொஷின்ஸ் இருக்காது நமக்கு. பழவேற்காடு என்ற சிற்றூர் எங்கே இருக்குன்னா வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. சமவெளி மரங்களில் வந்து வாழும் பறவை எதுன்னு பார்த்தோம்னா மஞ்சள் சிட்டு. ஸோ நீர்நிலைகளில் வாழும் பறவை எதுனா நாரை. ஸோ அதுக்கப்புறம் இது இலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா இதெல்லாம் புது புக்கிலே இருக்குது. ஸோ முதல் எழுத்துக்கள்லாம் 30, உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, ஆக மொத்தம் 30 எழுத்துக்கள் தான் இருக்குது. ஸோ 216 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது. அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் வந்து பார்த்தோம்னா 30 இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து இது நமக்கு வந்து ஒலி வேறுபாடுகள் நமக்கு பார்ட்டு ஏல வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்குது. ஸோ வன்மை அப்படின்னா கொடைத்தன்மை. 2 சுழி இன்னும் போட்டிங்கன்னா கொடுமை என்று பொருள்படும். 3 சுழி இன்னும் வந்துச்சுன்னா கொடையை குறிக்கும். 2 சுழி இன்னும் போட்டால் கொடுமை என்பதை குறிக்கும். அதேமாரி வந்து தன் எழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வருவது எதுனா உடல்நிலை மெய்மழக்கம். தன் எழுத்துக்களுடன் சேராது பிற எழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரக்கூடியதுன்னா வேற்றுநிலை மெய்மழக்கம். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் பார்த்துங்க. உடல்நிலை மெய் மயக்கம்னா எந்தெந்த எழுத்துக்கள் இக்கு, இச்சு, இத்து, இப்பு. அதேமாரி வேற்றுநிலை மெய் மயக்கம்னா இரு, இழு மட்டும்தான் வரும். ஸோ அடுத்ததாவது தன் எழுத்துக்களுடன் சேர்ந்து வரும். பிற எழுத்துக்களுடனும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து பார்த்தோம்னா இரு, இன்னு. இது ஜஸ்ட்டு நமக்கு பொருந்தாததில் கேட்பாங்க. அப்படி எடுத்துன்னா இதுமாரி எதனா மேட்ச் த ஃபாலோவிங் கூட பண்ண விடலாம். இல்லை சரியான இணை கூட கேட்கலாம். பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நாலடியார் நூலின் ஆசிரியர் யாருன்னா சமண முனிவர்கள் தான். ஸோ பறவைகள் சரணாலயம் 13 இருக்குது. கூடு கட்டி வாழும் பாம்பு எதுனா அது ராஜநாகம் தான். ஸோ அடுத்ததாக நான்மணிக்கடிகை நமக்கு சிலபஸில் இருக்குது. இந்த பாடல் வரியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். மனக்கினிய காதல் புதல்வர்களுக்கு கல்வியே. அந்த கல்விக்கு ஓதின் புகழ்சால் உணர்வு. ஸோ மனைக்கு வந்து விளக்கு. மனைக்கு விளக்கு எதுன்னு பார்த்தோம்னா மடவார். மடவார்னா பெண்கள். ஸோ அந்த பெண்களுக்கு விளக்காக இருப்பது யாருன்னா புதல்வர்கள். அந்த புதல்வர்களுக்கு விளக்காக இருப்பது எதுன்னு பார்த்தோம்னா கல்வி. அந்த கல்விக்கு விளக்காக இருப்பது எதுன்னு பார்த்தோம்னா நல்லெண்ணங்கள். ஸோ இது நமக்கு கேட்பாங்க. ஸோ குடும்பத்திற்கு விளக்காக இருப்பது யாருன்னா பெண். அந்த பெண்ணுக்கு விளக்காக இருப்பது யாருன்னா பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு விளக்காக இருப்பது எதுனா கல்வி. அந்த கல்விக்கு விளக்காக இருப்பது எதுனா நல்லெண்ணங்கள். ஸோ மடவார் அப்படின்னா பெண்கள். தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த. உணர்வுனா நல்லெண்ணங்கள். ஸோ ஆசிரியர் குறிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான்மணிக்கடியிலிருந்து கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் இதையே தான் ரிப்பீட்டடாக எடுத்திருப்பாங்க. நான்மணிக்கடிகை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா விளம்பி நாகனார். விளம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது இயற்பெயர். இதுதான் அடிக்கடிக்கு கொஸ்டினில் கேட்டுகிட்டே இருக்காங்க. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நான்மணிக்கடிகையை பொறுத்தவரை 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான். ஸோ கடிகை அப்படின்னா அணிகலன்கள். நான்மணிக்கடிகையை பொறுத்தவரை 4 மணிகள் கொண்ட அணிகலன். அதனுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பெயர்னு வச்சோம். 4 மணிகள் கொண்ட அணிகலன்களால் ஆனது. ஸோ அதேமாதிரி இந்த நான்மணிக்கடிகையில் பொறுத்தவரை 4 அறக்கருத்துக்கள் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டாங்க. விளம்பி நாகனார், அது விளம்பினா ஊர் பெயர், நாகனார்னா இயற்பெயர். அதேமாரி கடிகைனா அணிகலன்கள் கேட்டுட்டாங்க. நான்மணிக்கடிகையில் 4 மணிகளால் கொண்டு, அது எப்படின்னா 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா நான்மணிக்கடிகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 அறக்கருத்துக்களை கொண்டது எதுன்னு கேட்டாங்கன்னா நான்மணிக்கடிகை எப்படின்னுமே கேட்டிருக்காங்க. அதேமாரி இந்த மடவாருனா பெண்கள். மனதுக்கினியனா மனக்கினியனா மனதுக்கினிய. உணர்வுனா நல்லெண்ணங்கள். ஸோ நான்மணிக்கடிகை 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான். நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் யாருன்னா விளம்பி நாகனார். மனைக்கு விளக்கம் யாருன்னா பெண்கள். ஸோ அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு எதுனா கல்வி. கடிகைனா அணிகலன் என்று பொருள்படும். விளம்பி என்பதற்கு பெயர் வந்து பார்த்தோன்னா அது ஊர் பெயர் அது. ஸோ அவ்வளோதான் நான்மணிக்கடிகையை பொறுத்தவரைக்கும். அந்த நூல் குறிப்பு மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுப்புற பாடல் இருக்குது. ஸோ வந்து தாளில் எழுதப்படாத பாடல் எதுனா நாட்டுப்புற பாடல் தான். ஸோ அந்த நாட்டுப்புற பாடல்கள் வேறொரு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படும். ஸோ நாட்டுப்புற பாடல்கள் கிராமிய பாடல்களுமே நம்ம சொல்லலாம். இதேமாரி பெருநகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது கானா பாடல் என்றுமே அழைக்கப்படுது. அடுத்ததாக நாட்டுப்புற பாடல்களில் வந்து முக்கியம் எதுனா ஸோ குழந்தைக்கு தாலாட்டு, வளர்ந்த பிள்ளைகளுக்கு விளையாட்டு பாடல், ஸோ களைப்பு நீங்க தொழில் பாடலும், திருமணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சடங்கு பாடல், கொண்டாட்ட பாடல், ஸோ சாமி கும்பிடும்போது வழிபாட்டு பாடல், இறந்தோருக்கு யாருன்னா ஒப்பாரி. ஸோ இதை மேட்ச் த ஃபாலோவிங் பண்ண விடலாம். இதை மட்டும் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா சென்னை போன்ற பெருநகரங்கள் மக்கள் பாடுவது எதுனா அந்த கானா பாடல் தான். சாமி கும்பிடும்போது வழிபாட்டு பாடல். ஸோ அதுக்கடுத்தது இந்த பழமொழிகள், இந்த ஒரு 3 பழமொழிகள் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா புது புக்கில் இருக்கத்தையே எடுத்து கேட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓல்டு புக்கிலேருந்து எடுப்பாங்க. ஸோ கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க. ஸோ பழமொழினா அதுக்கு வேறொரு பேர் சொலவடை, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க. ஆணம்னா குழம்பு. ஸோ அளக்கிற நாய்க்கு அதாவது அளக்கிற நாய்க்கு அகவிலை தெரியுமா? நாழினா தானியங்களை குறிக்கும். அது தானியங்களை அளக்கும்படி. அகவிலை அப்படின்னா தானிய விலை. ஸோ அளக்கிற நாய்க்கு அகவிலை தெரியுமா? திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு? திறவுகோல்னால் சாவி. ஸோ கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க. அளக்கிற நாழிக்கு அகவிலை தெரியுமா? திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு? ஸோ இந்த 3 பழமொழி ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேர்த்தெழுதுகளை தான். ஸோ இப்போ நீங்கள் இதை பாருங்களேன், பாடலை, கடவுளை, பழத்தை, கண்ணுக்கு, மதுரைக்கு, இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து அதுக்கப்புறம் ஸோ நமக்கு வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் படிச்சிருப்போம். ஸோ 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் பொழுது வல்லினங்கள் மிகும். 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் பொழுது வல்லினம் மிகும். ஸோ அப்போனா இங்கே வந்து என்பது வரும். ஸோ பாடலை சொன்னேன். ஸோ கடவுளை கண்டேன். பழத்தை தின்றேன் என்பது வரும். கண்ணுக்கு அங்கே என்பது வரும். கண்ணுக்கு கொடுத்தேன் என்பது வரும். ஸோ ஸோ கண்ணனுக்கு கொடுத்தேன் அப்படின்ற மாரி வரும். அடுத்ததாக வந்து மதுரைக்கு, ஸோ அங்கே என்பது வரும். மதுரைக்கு செல்வோம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அடுத்ததாக வந்து நமக்கு சிலபஸில் வந்து பார்ட் ஏல வந்து பிழை திருத்தம் இருக்கும். அதில் வந்து வழுவு சொற்களை நீக்கி எழுதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு போர்ஷன் இருக்கும். அதில் இதிலேருந்து எடுக்க தந்தால் கொஷின்ஸ் இதெல்லாம் எடுப்பாங்க. ஸோ கிணறில் போட்டேன், அந்த சின்னரிக்கு பதில் பெரிய வரணும். சுவற்றில் அப்படின்னும் போது அங்கே வந்து நமக்கு இடையினர் அகரம் தான் வரணும். அந்த வயிறு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து வல்லினர் அகரம் தான் வரணும். ஸோ கிணறில் அங்கேன்னு பார்க்கும்போது பெரிய தான் போடணும். சுவரில்னும் போது சின்னரி தான் வரும். வயிறுன்னும் போது பெரிய தான் வரும். ஸோ கிணறில் போட்டேன், சுவற்றில் வரைந்தேன், வயிறு பசிக்கிறது. ஸோ அந்த இதுக்கெல்லாம் அந்த சின்ன இரு வரும், பெரிய இரு வரும் அப்படின்றத மட்டும் பார்த்துக்குங்க. அதாவது வல்லினர் அகரம், இடையினர் அகரம், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பிழை திருத்தத்தில் பொறுத்தவர்களும் வழுவு சொற்களை நீக்கி எழுதுகின்றதில் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நமக்கு ஒலி வேறுபாடில் முக்கியம் இந்த ஒரு போர்ஷனு. அதுவுமே இலக்கணத்தில் வரக்கூடிய போர்ஷன்ஸ் தான் நமக்கு. ஸோ மல்லிகை மனம் வீசியது. ஸோ இந்த 2 சுழியும் நான் போட்டேன் அப்படின்னா உள்ளம் என்பது குறிப்பிடும். அதாவது நம்மளுடைய உள்ளம். 3 சுழி என்ன போட்டோம் அப்படின்னா வாசனை என்று பொருள்படும். ஸோ அதேமாரி இந்த வளம் அப்படின்னா சின்னலா போட்டோம் அப்படின்னா வந்து சுற்றி வருதல். பெரிய லா போட்டோம் அப்படின்னா வந்து ஸோ செல்வ வளம் அப்படின்றது வரும் இல்லையா, அதுக்கு வந்து பெரிய லா வரும். ஸோ அதேமாரி வந்து இந்த புலி சின்னல்லி போட்டோம் அப்படின்னா வந்து காட்டில் இருக்கக்கூடிய அந்த புலியை குறிப்பிடும். பெரியலி போட்டோம்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை குறிப்பிடும். ஸோ அதேமாரி சின்ன இன்னும் 2 சுழி இன்னும் போட்டோம் அப்படின்னா வந்து ஸோ புன்னகை அப்படின்னு வரும் இல்லையா, முகத்தில் வருவது புன்னகை. ஸோ அதேமாரி 3 சுழி இன்னும் போட்டால் நமக்கு அடிப்பட்ட அந்த காயத்தால் ஏற்படக்கூடிய அதுக்கு பேர் தான் புண்ணு. அதுக்கு 3 சுழி எண் என்பது வரும். ஸோ வால் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த சின்ன எல் போட்டோம் அப்படின்னா நாய்க்கு இருக்கக்கூடிய அந்த வால் வரும். ஸோ அந்த பெரிய எல் அது போட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு கத்தி அதை குறிப்பிடும் வால். ஸோ இது 2த்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு இப்படி ஸ்டேட்மெண்ட்டில் கேட்க மாட்டாங்க கொஸ்டின். ஆனால் மேக்ஸிமம் இந்த மனம் அப்படி கொடுத்துட்டு அந்த ஒலி வேறுபாடுகளில் கீழே பொருள் கொடுப்பாங்க. ஏன்னா புது புக்கில் வந்து ரொம்ப கண்டென்ட்டு ஒலி வேறுபாடுகளில் கம்மியாக தான் இருக்குது. அதனால் பழைய புக்கில் இருந்தெல்லாம் கொஷின்ஸு இந்த ஒரு போர்ஷன்ஸுக்கு மட்டும் எடுப்பாங்க. ஸோ மல்லிகை மனம் வீசியது, பூமியை வலம் வருவேன், புலி பதுங்கியும் பாயும், முகத்தில் புன்முறுவல் வேண்டும், நாய் வால் நிமிராது. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வேறு எதுவும் இங்கே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு பழமொழி ஒன்று முக்கியம், விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். ஸோ வேறு டாபிக் நம்ம பார்த்தோம்னா கல்விக்கு விளக்கு போன்றது எதுனா நல்லெண்ணங்கள். ஸோ குழந்தைக்கு தொட்டிலிட்டு தாய் பாடும் பாடல் தான் வந்து தாலாட்டு பாடல். ஸோ மல்லிகை மனம் வீசியது, பூமியை வலம் வருவேன். ஸோ 4 மணிக்கடிகை விளம்பி நாகனாரை தான் பாடியிருப்பார்.
அதேமாரி வந்து திருக்குறள் வந்து திருவள்ளுவர். அடுத்ததாக இது. ஸோ ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை. ஸோ இங்கே ஏழையும் கிடையாது, அடிமையும் கிடையாது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதி. ஸோ அவ்வளோதான். 6th இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் படித்தா போதும். இதில் இருந்து தான் இருக்கும் கொஸ்டின், இதை தாண்டி வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அடுத்த ஒரு டேர்ம் நம்ம பார்ப்போம்.